வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் அப்டேட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அப்டேட். ப்ளீஸ். ஸோ சிங்கப்பூரில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருடைய பேர் டேக் பண்ணிடுங்க. இஸ் த வால்யூம் ஓகே? எல்லாருக்கும் கேட்குதா? ஏன்னா நேற்று வால்யூம் சரியில்லைன்னு சொல்லி லைவ் செய்ய முடியல. வால்யூம் கேட்குதா? ஓகே ஓகே. ஸோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சிங்கப்பூர் அப்டேட் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சிங்கப்பூரில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் மித்ரானா நிறைய பேருக்கு தெரியாதுன்னா, மித்ரானா என்னன்னா நம்மளோட இந்தியர்களுக்கு ஒரு 100 மில்லியன் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களே, அது மித்ரா என்கிற ஒரு பாடிக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மித்ரா பற்றி அப்புறம் பேசுகிறேன். ஓகே, சிங்கப்பூரோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐ திங்க் ஃப்ரம் அபவுட் 11-12 மணிக்குலேருந்து பிசிஏ சிஸ்டம் அப்ளை பண்ணுற சிஸ்டம் டவுனாக இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணதில் இட் இஸ் அண்டர் சஸ்பெண்டட், டெர்மினேட்டட், டெம்பரரி சஸ்பெண்டட். ஸோ பிசிஏ இன்னைக்கு யார் யார் அப்ளை பண்ணோன்னு நினைச்சிங்களோ இன்னைக்கு பண்ண முடியாது. டெம்பரரி சஸ்பெண்டட். ஏன் டெம்பரரி சஸ்பெண்டட் தெரியல. வி ஹவ் காட் நோ, எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. வி ட்ரை டு கால் எம்டிஐ, நம்மளால காண்டாக்ட் பண்ண முடியல. எம்ஓஎம்க்கு காரணம் ஏன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ ஐசிஏக்கும் காரணம் தெரியல. பட் ஆல் டுகெதர் என்னன்னா it is suspended lah. Where is it written suspended? Oh, okay. Applications temporary suspended. So PCA இன்னைக்கு யார் யார் அப்ளை பண்ண போறீங்களோ நாளைக்கு அப்டேட் பண்ற. PCA சிஸ்டம் சரியாயிருச்சுன்னா then you all can update. ஒன்று. இன்னொன்று குவாரண்டைனுக்கு இன்னும் புரியாதவங்க நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தயவு செஞ்சு நல்லா கேளுங்க. சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்க எல்லாமே what happened to your court case today? I don't know. I'm not sure, brother. I'm not sure. So PCA யார் யார் வெளியே வரணுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதே கேள்வியை தான் இன்னைக்கு ஃபுல்லா கால் பண்ணி கேட்குறீங்க. ஓகே, நீங்க PCA வெளியே வர போறீங்கன்னா பழைய ப்ரொசீடியர், அதே ப்ரொசீடியர் தான். சரிங்களா? நீங்க இங்க வந்தோன்னே ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களை ஹவுஸ் குவாரண்டைன் கொடுத்துருவாங்க. ஜேபி அட்ரஸ் 2 நாள் ஏறத்தால மேக்ஸிமம் 2 days ஆகும். 2 daysல உங்களுக்கு இமெயில் வந்தோன்னா யூ ஆர் ஃப்ரீ டு கோ. அது பிசிஏ. ரிசைன் பண்ணிட்டு வரவங்க நல்லா கேட்டுக்குங்க, நான் தெளிவா சொல்றேன். ரிசைன் பண்ணிட்டு வரவங்க, பிசிஏ இல்லாம வர்றவங்க, பிஆர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க நீங்க வர்றதா இருந்தா இட் இஸ் வெரி அட்வைசபிள் ஃபார் யூ டு டேக் அ ஸ்வாப் டெஸ்ட் இன் சிங்கப்பூர். அதாவது 2 to 3 days, 2 to 3 days in between 72 hours, அதாவது 72 மணி நேரத்துக்குள்ளார. சரியா? don't take 1 day before you come. maybe ஒரு just 2 or 3 days before you come to Malaysia. சிங்கப்பூர்ல நீங்க ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா you might get 7 days quarantine மட்டும்தான். சரிங்களா? நாட் 10 days. யூ மைட் கெட் 7 days குவாரண்டைன் தான். நிறைய பேருக்கு 7 days கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க ஸ்வாப் டெஸ்ட் சிங்கப்பூர்ல எடுத்திருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹவ் டேக்கன் அ ஸ்வாப் டெஸ்ட் இன் சிங்கப்பூர் இன் பிட்வீன் 72 hours, இன் 72 hours குள்ளார நீங்க எடுத்திருந்தீங்கன்னா யோர் குவாரண்டைன் இஸ் ஒன்லி 7 days. சரிங்களா? இட்ஸ் ஒன்லி 7 days. நீங்க ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு வரலனா your quarantine might be 10 days. சரிங்களா? as what they have announced. Your quarantine might be 10 days if you do not take a swab test in Singapore. நல்லா கேட்டுக்குங்க. If you take a swab test in Singapore 2 or 3 days before you come, make sure it's inside 72 hours. 72 மணி நேரத்துக்குள்ளார இருந்துச்சுன்னா you will get உங்களுக்கு 7 நாள் குவாரண்டைன் கிடைக்கும். நீங்க ஸ்வாப் டெஸ்ட் செய்யாம வந்தீங்கன்னா you will get 10 days. If you do not do any swab test in Singapore, இங்க you will get 10 days. So it's very clear.
ஸோ இதே கேள்வியை வந்து நீங்க கேட்காதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணிருங்க, சரியா? தென் த நெக்ஸ்ட் திங் இஸ், இங்க வந்து ஸ்வாப் டெஸ்டோட சார்ஜஸ். ஓகே, இங்க நீங்க வந்தோடனே உங்களுக்கு வந்து 2 வாட்டி ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுவாங்க. வந்த உடனே ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5வது நாள் 7வது நாள் சாரி 5ல இருந்து 7க்குள்ளார வந்து they will do another swab test for you. So இந்த 2 swab testக்கும் உங்க கையில வந்து மலேசியன் ரிங்கெட் மலேசியா வந்து 200 to 300 ரிங்கெட் வச்சுக்கோங்க, சரியா? 200 to 300 ரிங்கெட் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த 7 days குவாரண்டைன் வந்து ஹோட்டல் சார்ஜஸ் எவ்வளோனா 150 per day. So times how much is it coming? 150 per day, சரிங்களா? 150 per day. So it's about 1050. So 7 நாள் குவாரண்டைன் காசு வந்து 1050. நல்லா கேட்டுக்கங்க. When you come here, never reply to email regarding lady with husband assist. KKM never reply. Okay, we will check that, brother. Please CC to us. Permas persatuan.permas@gmail.com. You please take that here. You please CC a copy to us, then we will follow up with KKM. Pregnant woman apati I will talk for a while. Just give me 1 second. Not 1500, 1050. சரிங்களா? 7 daysக்கு வந்து 1050, சரியா? அப்படி நீங்க 10 days கொடுத்துட்டாங்கன்னா it's 1500 ஸோ நீங்க ஏற்கனவே அங்க வந்து ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா 7 days கொடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் ஒன்லி 1050 ringgit. If you get 10 days quarantine, then it's coming to about 1500 ringgit. Okay. அரசாங்கத்தோட இடம் இங்க இருக்கு. They have some government place for you to get quarantine also. ஆனா அவங்க சொல்றது வந்து இடம் இருக்காது, பத்தாதுன்னு சொல்றாங்க. They might be giving to people that it's might more priority. அவங்களுக்கு யாருக்கு ப்ரையாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு முத கொடுத்துடுறாங்க, சரியா? நான் மேற்கொண்டு எதுவும் சொல்ல விரும்பல. I just don't want to be too racist, but priority is given to some other people. To our people definitely there's no priority given. Okay, இது வந்து நான் எங்க வேணாலும் வந்து என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு கொடுத்து முடிஞ்சு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இடத்துல வந்து இடம் கிடைச்சிச்சுன்னா the government place will be close to about 100 ringgit. 100 per day. So government இடத்துல வந்து 100 per day. So 7 daysக்கு வந்து கவர்மெண்ட் இடம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா it's about 700 ringgit. 10 நாள் கிடைச்சிச்சுன்னா it's about 1000 ringgit. சரிங்களா? ஸ்கூடாயோட கவர்மெண்ட் இடம் வந்து நான் கேள்விப்பட்டேன், இட்ஸ் வெரி குட்னு சொல்லி என்ன நான் கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அண்ட் அபவுட் திஸ் ஒன். பிஆருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்ஸ் நோ சேஞ்சஸ் ஃபார் பிஆர். பிஆர் ஸ்டில் கான் அப்ளை PCA, பட் காட் நோஸ் now since PCA system is down, maybe they are upgrading. I'm not sure. They might be upgrading. சரியா? Deposit money for the hotel, it depends to the hotel. Some hotels they take 100, some hotels they take 50, some hotels they take 200 ringgit. So deposit வந்து based on the hotel. That has got nothing to do with KKM or nothing got to do with the government. அது வந்து அந்த hotel itself அவங்க முடிவு பண்ணுவாங்க, சரியா? Aina tolong orang libat banjir pakaian dan lain-lain. Please send it to Permas office. Okay, நான் அதுக்கு அப்புறம் வரேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இஷ்யூ, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். இன்னைக்கு நிறைய டெத் கேஸ் வந்திருக்கு. ஐ திங்க் we have handled close to about 10 டெத் கேஸ். ஒரு 10 டெத் கேஸ் வந்திருக்கு. ஸோ 10 டெத் கேஸும் அரேஞ்ச் பண்ணோம். கூட the boy went ready on the way. ஓகே, கூட வந்து நேத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லி ஐ திங்க் ஒரு மணிக்கு போல we managed to get KKM, not KKM, APM managed to get for us an ambulance or a van from Pontian. From Pontian இருந்து புஷ் பண்ணி நல்லா வச்சு துப்புன்னு துப்பி எடுத்து அப்புறம் கடைசியா பொந்தியான்ல இருந்து ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணி ஒரு பாய், அவங்க அப்பா வந்து பேரா பாரேட் புந்தா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த
எரிக்கிறத வந்து தள்ளி வைக்க சொல்லிட்டோம். ஒரு 5-6 மணிக்கு வரைக்கும் தள்ளி வச்சிருங்க. 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா கொஞ்சம் வேகமாக போனால் மேபி பை 5-6 o'clock they can reach there. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி தட் வாஸ் குவைட் டஃப் வர்ஸ். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிசைட்ஸ் தட் ஓகே if you are having any illness, உங்களுக்கு வந்து என்னாச்சும் சீக்கு என்னாச்சும் இருந்துச்சுன்னா, if you feel it's not, அதாவது உங்களுக்கே தெரியும் உங்களால வந்து குவாரண்டைன்ல ஒண்டியா இருக்க முடியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா, please contact Perma's number. Can you please put Perma's number? Please contact Perma's number, Perma's WhatsApp number. நிறைய பேருக்கு ஒரு ஆள் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த 7 டேஸும் இல்லாம 10 டேஸும் இல்லாம ஹவுஸ் குவாரண்டைன் வந்து நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். We have given a lot of people, I mean not we given, we have applied for them lot of people and most of it successful ஆயிருக்கு. They all got house quarantine like pancreas case, pancreas problem இன்னைக்கு அவங்களுக்கு நேத்து yesterday we got them house quarantine for 7 days 10 fully house quarantine. அவங்களுக்கு வந்து ஹோட்டல் குவாரண்டைன் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு என்னாச்சும் சீக் இந்த மாதிரி என்னாச்சும் இருந்துச்சுன்னா definitely you all can contact us. We will behalf of you we will apply to KKM lah. அது ஒண்ணு. Pregnant women, okay, நல்லா கேட்டுக்கங்க. For pregnant women who are coming down under PCA or under quarantine, no sauna. Okay, so pregnant women வந்து if you have any, உங்களுக்கு உங்களோட கர்ப்பத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான், if you have medical documents with you supporting, then we can get you a house quarantine. அதை தவிர்த்து KKM rules படி பார்த்தா pregnant women should be quarantined. சரிங்களா? But we make sure KKM every often go and do the test lah. அவங்க nurse இல்லாட்டி டாக்டர் வந்து they will visit these pregnant women. யார் யார் குவாரண்டைன்ல இருக்காங்களோ அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் போய் விசிட் பண்ணி அவங்களோட பிளட் பிரஷர்ல இருந்து அந்த பேபியோட இதுல இருந்து they will do all the check. சரிங்களா? அது வந்து நான் நினைக்கிறேன் இட்ஸ் குட் ஃபார் them also. சரிங்களா? 7 days is reasonable. Pregnant woman வந்து உங்களுக்கு வீட்டு குவாரண்டைன் கிடைக்கும் 100% இல்ல. We have tried lot of pregnant women வீட்டு குவாரண்டைன், they don't give. But what we can push is we can push them to go and do checkup for the pregnant women who are in quarantine. அவங்களுக்கு checkup பண்றதுக்கு வந்து நம்ம வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எத்தனை ஹவர்ல. ஸோ KKM give all call and check pregnant women. Not true, it's true. Yes we know. ஸோ அது கூட நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். unless if the pregnancy has any problem, உங்களோட birth வந்து any problem. Okay, and the most important thing is DCA, daily commuting arrangement. For now I think let's don't talk. Not let's don't talk, we can talk, but looks like the government is not talking at all. சரிங்களா? சிங்கப்பூர் வந்து 7 நாள்ல இருந்து 14 நாளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இங்க வந்து ஹையா இருக்கு. இங்க உள்ள கோவிட் வந்து ரிடியூஸ், ஒன்னு இங்க உள்ள கோவிட்டோட எண்ணிக்கை வந்து ரிடியூஸ் பண்ணணும். இல்லாட்டினா the vaccine எல்லாருமே வேக்சின் எடுத்துட்டு, if the vaccine proves that y'all won't be affected and y'all won't spread any virus, then I think we can start to push for DCA. சரியா? currently வந்து Permas what we are doing is once a month. இந்த PCA கீழ வந்து 3 months once வந்து we are trying to break the 3 months once and trying to bring to once a month. மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் at least they go and see their family. Okay, no matter they don't take leave for the 3 weeks that they are working, ஒரேதா ஒரு 4-5 நாளுக்கு வந்து without being quarantined or what, they go and see their family and come னு சொல்லி இப்ப அடுத்தது வந்து அதுதான் நம்ம வந்து இமெயில் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? PCA also stay in hotel. Yes, if you do not have a JB address, definitely you will stay in hotel. JB address இருந்துச்சுன்னா நீங்க ஹோட்டல்ல தங்க தேவையில்லை. சரியா? So I'm finishing up with the Singapore issue. சரிங்களா? இப்ப அடுத்த இஷ்யூ வந்து என்னன்னா மித்ரா. சரிங்களா? மித்ராவோட இஷ்யூ நீங்க பாத்தீங்கன்னா லேட்லி வந்து மித்ரா வந்து மகாலிங்கம், ஐ திங்க் his name is மகாலிங்கம், Ketua Pengarah Mitra. I want to question Ketua Pengarah Mitra. You have allocated so much of money for a group of people
to go and do a course called Integracia. என்ன கோர்ஸ்? இன்டிகிராசின்னு சொல்லி நீங்க வந்து போயிட்டு ஒரு காஸ் செஞ்சிருக்கீங்க. சரியா? 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும். ஓகே, இங்க மக்கள் வந்து மலேசியால வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிட் காலத்துல வந்து மக்கள் வந்து எல்லாம் சாப்பாடு இல்லாம வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுட்டு அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒழுங்கான படிப்பு வசதி இல்ல, கம்ப்யூட்டர்ஸ் இல்ல வீட்டுல. there are so many things that the people are suffering in Malaysia, especially the Indians. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா நம்மளோட காசை, நம்மளோட பணத்தை வந்து தப்பான முறையில வந்து உபயோகப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்து தப்பான வழியில வந்து இந்த பணத்தை வந்து உபயோகம் பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் you have sent a group of people. சரியா? ஏறத்தாழ ஒரு 100 பேரை, அதுவும் எங்க? ஆசியானியா ரிசார்ட் ஸ்பா லங்காவி. எப்படி இருக்கு? ஆசியானா ரிப்போர்ட் ஸ்பா லங்காவி ரிசார்ட் ஸ்பா லங்காவி 3ஆம் தேதி, 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி ஜனவரி. Khusus Kepimpinan Mampan Menguko Integrasi National. What rubbish is this? இந்த காசை வந்து நீங்க பிடியில செஞ்சா ஆகாதா உங்களுக்கு? பிடியில செஞ்சு இல்லாட்டி கேஎல்ல வந்து ஹோட்டல் எடுத்து செஞ்சா உங்களால முடியாதா? இவ்வளவு செலவு பண்ணி எல்லாத்தையும் லங்காவில கொண்டு போயிட்டு என்ன ஃப்ரீயா உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கா? டியூட்டி ஃப்ரீ எல்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்றதுக்கா? 3 நாள்ல என்னங்க நம்மளோட காசு எடுத்து இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க சிங்கப்பூர்ல பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காசு இல்லாம. அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு முன்னுக்கு வரல மித்ரா. இன்னைக்கு வரைக்கும் மித்ரா வந்து சிங்கப்பூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்னத்தை கிழிச்சிருக்கு? மித்ரா இஸ் ஹோல்டிங் எவ்ரி இந்தியன்ஸ் மணி. வி ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். வி ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் மித்ரா ஃபண்ட், நாட் யூ மகாலிங்கம். மகாலிங்கம், உன் ஜாதகமே நம்ம கையில இருக்கு. சரியா? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட், நீ யாரு கொண்டு வந்த ஆளு, இப்ப யாருக்கு வந்து நீ என்ன அலோகேஷன் கொடுக்கற, 30% எந்த கட்சிக்கு கொடுக்கற, 10% 30 மில்லியன் எந்த கட்சிக்கு கொடுத்த, 15 மில்லியன் எந்த கட்சிக்கு கொடுத்த, எல்லாம் கட்சி பேஸ்ல வந்து மித்ரா ஓடிக்கிட்டு இருக்கு. தென் வாட் யூ திங்க்? மக்கள் எல்லாம் என்ன ரோட்ல பிச்சை எடுக்கணுமா? என்னத்துக்கு 3 நாள் அவ்வளவு செலவு பண்ணி, அதோட செலவு காசு இன்னும் வரல. நீங்க தான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு? 3 நாள் லங்காவில எடுத்துட்டு போயிட்டு 100 பேருக்கு வந்து என்னத்துக்கு காசு கொடுத்தீங்க? நம்மளோட காசு. அந்த காசுல எனக்கும் பங்கு இருக்கு. we have the rights to question you மகாலிங்கம். மித்ரா நோன்றேன். நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், தப்பு கண்டுபிடிச்சோம் சத்தியமா உங்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புவேன். ஐ அம் சேலஞ்சிங் யூ மகாலிங்கம். மித்ராவோட கத்துவ பங்காரா நோண்டும் போது ஒழுங்கா நீ தாங்கிக்கிட்டு உட்காரு. அந்த அளவுக்கு திருப்பி நோண்ட போறோம். ஐ அம் டெல்லிங் யூ. why the hell do you all send? என்னத்துக்கு அவ்வளோ இந்தியர்களை 3 நாள் காசுன்னு சொல்லிட்டு லங்காவிக்கு அனுப்புறீங்க? ஏன் பிடியில செய்ய முடியாதா? இல்லாட்டி கேஎல்ல வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து செய்ய முடியாதா? என்னத்துக்கு நம்மளோட பணத்தை நீங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவு தூரத்துல கொண்டு போயிட்டு என்ன டியூட்டி ஃப்ரீ தண்ணி அடிக்கிறதுக்கா அவ்வளவு பேரை கொண்டு போயிட்டு? டியூட்டி ஃப்ரீ நக்கியா தண்ணிய போட்டு எப்படா வந்து நம்ம வந்து நம்மளோட அரசியல செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, என்ன என்ஜிஓ அது? என்ன என்ஜிஓ? சஹாபாட்டா வரேன். சஹாபாட் என்ஜிஓ. லெட்ஸ் see who is behind சஹாபாட் என்ஜிஓ. சரி, என்ஜிஓங்கிறது தனிப்பட்ட முறை. I don't want to pull them, but I want to know who is behind சஹாபாட் என்ஜிஓ, who is backing up சஹாபாட் என்ஜிஓ. இந்த சஹாபாட் என்ஜிஓ வந்து யாரு முன்னுக்கு வந்து நின்று இதை வழி நடத்துறானே எனக்கு தெரியணும். சரியா? தெரியும். ப்ரூஃப் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாதி ப்ரூஃப் வந்துருச்சு, இன்னும் பாதி வரல. மித்ரால இருக்கிற கத்துவ பங்காரா மகாலிங்கம், ஸ்டாப் வேஸ்டிங் அவர் மணி. ஸ்டாப் வேஸ்டிங் அவர் மணி. நம்மளோட பணத்தை வந்து தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு லங்காவில போயிட்டு காசு செய்யணும் நீங்க? என்னத்த அப்படி இன்டிகிரிட்டி காசு? என்ன காசு அது? 3 நாள் காசு. 3 நாள்ல எத்தனை நாள் காசு செஞ்சீங்க? அதுல பயன்படுத்தி நான் ஒண்ணு கேட்கிறேன். 5 வருஷத்துல சிடிக்கும் மித்ராக்கும் கொடுத்த பணத்துல 500 million has been given.
Do you know how many families are there in Malaysia, Indian families? They are close to about 500,000 Indian families. Our population is about 2 million. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வெச்சானா கூட நம்மளோட families we have about 500,000 families. And in these 5 years, we got almost 500 million. ஈஸிலி எல்லா இந்தியர்களும் இந்த 5 வருஷத்திலேயே நம்ம ஏதோ ஒரு நிலையில வந்து நின்றுக்கலாம். நம்மளுக்கு கொடுத்தப்பட்ட காசுலயே தப்பா காசை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மித்ரா, we are watching you. We are watching you. 2018ல வந்து தேவையில்லாம 40 மில்லியனை திருப்பி கொடுத்திருக்கீங்க. 100 மில்லியன் உங்களுக்கு கொடுத்து பயன்படுத்துறதுக்கு வந்து உங்க கையில கொடுத்து 100 மில்லியன் இந்தியர்களுக்கு படிப்புக்கு இது பண்ணுங்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க. எவ்வளோ தமிழ பிள்ளைங்க இப்ப வரைக்கும் வீட்டு பாடம் செய்யறதுக்கு இன்னும் குட்டியோண்டு ஹெட்போன்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்க அம்மா அப்பா கம்ப்யூட்டர் இல்லாம வெக்கமா இல்லையா? யார் லங்காவில போயிட்டு கூத்தடிச்சிட்டு வந்தீங்களோ நீங்களா வெக்கப்படணும் தெரியுமா? எவ்வளோ ஏழை மக்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து என்ன படிப்பு வந்து என்ன செஞ்சிருக்கலாம். அதோ இந்த கோவிட் காலகட்டத்தில் நீங்க நக்கையா போயிட்டு அங்க எங்கேயாச்சும் போய் உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு தான் காசு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? போட்டோஸ் எல்லாம் ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. லெட் மீ டெல் யூ, சும்மா பேசல, போட்டோஸோட பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? எல்லா போட்டோஸ் முழுமையா என் கைக்கு வந்தோடனே அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும். யாரோட பணத்தை எடுத்து யார் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா? மகாலிங்கம், கவுண்ட் யோர் டேஸ். நீ மித்ராவோட வந்து கத்துவப்பங்காரா தானே? ஐம் டெல்லிங் யூ, யூ கவுண்ட் யோர் டேஸ். இன்னும் எத்தனை நாளுக்கு நீ அந்த நாற்காலியில உட்கார போறேன்னு ஐம் கோனா சேலஞ்ச் யூ. யூ மேக் ஷூர் யூ ஹேவ் ப்ராப்பர் ஆன்சர் ஃபார் வாட் எவர் வி கோனா क्वेश्चन யூ. தட் மணி பிலாங்ஸ் டு அஸ், இட் இஸ் நாட் யோர் மணி. சரியா? அந்த காசு வந்து நம்மளோட காசு, நம்ம பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய காசு. விளங்குதா? நீங்க போயிட்டு நக்கியா உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கல. First of all, why do you need to do a course? Why do you approve a 3 days course in Langkawi? என்னத்துக்கு லங்காவி? என்னத்துக்கு லங்காவி? மக்கள் இங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டு காசு கட்டுறதுக்கு வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு பால் மாவு வாங்க கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? சூடு சொர்ண சோத்து உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? என்னடா போட்டு சாப்பிடுறீங்க? யூஸ்லெஸ் பீப்புள். ரியலி ஐ அம் டெல்லிங் யூ ஆல். பதவிக்கு வந்தா மக்களுக்கு நம்ம பதவிக்கு வந்தோம்னா மக்களுக்கு செய்வோம், மக்கள் செய்யணும், அதே உணர்ச்சியோட வர்றது. பதவியில வந்து உட்காந்தோன்னா என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், என் பொண்டாட்டி என்ன சங்கிலி போடணும், என் பொண்டாட்டி என்ன காடி பாய்க்கணும், என் பிள்ளை குட்டிக்கு என்ன காடி பாய்க்கணும், அதை தாண்டா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிளடி இடியட்ஸ். இதுல வேற எஸ்ஓபியே இல்லாம போட்டோ வேற. Krusus Kepimpinan Mampan mengukur integrasi nasional. மித்ராக்கு யார் தான் ஃபவுண்டர்னே தெரிய மாட்டேங்குது. சத்து ஹரிபுலான் ஜனவரி, ஆசியானா ரிசார்ட் அண்ட் ஸ்பா லங்காவி. வெரி குட். Gabungan Persatuan Sahabat se-Malaysia. Sahabat Malaysia. லங்காவி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க காதுல கேட்கல. டியூட்டி ஃப்ரீல போயிட்டு தண்ணி அடிக்கிற இடத்துல போயிட்டு உங்களுக்கு காசு ரொம்ப முக்கியம். இத கேட்கறதுக்கு எல்லா இந்தியர்களுக்கும் எல்லா தமிழனுக்கும் உரிமை இருக்கு. கேட்போம். மகாலிங்கம், யூ கவுண்ட் யோர் டேஸ். அங்க வரேன் அடுத்தது. ஐம் கமிங். எத்தனையோ சும்மா 100 மில்லியனை கொடுத்துட்டு எவ்வளோ பேருக்கு உதவி செய்யலாம்.
சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அப்புறம் கூட நான் இன்னும் ஜாமா போய் வாங்குறேன். we have some money that we are going to go and buy. இன்னொரு 50 மூட்டை அரிசி இப்ப போய் வாங்கிட்டு அங்க இன்னும் போய் கொடுக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சோண்டு துணிமணிங்க வந்திருக்கா, கொஞ்சோண்டு துணிமணிங்க வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து கட்டல் தேவைப்படுது, ஐ மீன் மெத்தை தேவைப்படுது, மெத்தை, தலகாணி, பால் மாவு, முக்கியமா பால் மாவு, அப்புறம் பெம்பர்ஸ், பிள்ளைங்களுக்கு பெம்பர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. பணமா உங்களால கொடுக்க முடியலாட்டி கூட பரவாயில்ல, உங்க வீட்டுல நீங்க புதுசா வாங்கி வச்சு பாய்க்காத பொருள் என்னாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பெர்மாஸ் ஆஃபீஸ்க்கு தாராளமா நீங்க வந்து கொடுத்துட்டு போகலாம். வி அரேஞ்ச் அ லாரி ஒரு 4-wheel drive to bring to that place. சரியா, நம்மளுக்கு 2-3 இடம் இருக்கு ஜோஹோ பாருலயே, அதிகமா இந்தியர்கள் பாதிக்கப்பட்ட இடம். ஆனா நம்ம இந்தியர்களுக்குன்னு போய் கொடுக்கும் போது அங்க இருக்கிற மலாய்க்காரர்களோ சீனர்களோ வரும்போது நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். சரியா, இந்தியர்களுக்கு உதவி செய்யறது வந்து நம்மளோட எண்ணம். அதே நேரத்துல வந்து அங்க மலாய்க்காரங்கோ சீனர்களோ இருந்தாங்களாம், ஒரு மனிதாபிமானத்துல வந்து நம்ம இந்தியர்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்லி சில மானக்கட்ட கட்சியெல்லாம் சொல்லியிருக்கான். நான் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரியா, இது வந்து இந்தியர்களுக்கு மட்டும் தானே, இவங்க இந்தியர்களுக்கும் ஒன்னத்தையும் கிழிக்கல, ஒரு மனசனா கூட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம வந்து கொடுக்கும் போது அங்க சீனர்கள் வந்தாலும் கொடுக்குறோம், நாய்க்காரர்கள் வந்தாலும் கொடுக்குறோம். நான் ஏன்னா மனித ஜாதி. சரியா, பட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த இந்தியர்கள் தமிழர்களுடைய அந்த பற்று வந்து கூட இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்னைக்கும் வந்து நிறைய ஜாமா கொடுக்கறதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போறேன். இட்ஸ் a டிஃப்ரெண்ட் பிளேஸ். வேற வேற எங்க இன்னும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ ப்ளீஸ் கால் us, வாட் எவர் தட் வி கேன் டூ, கண்டிப்பா நம்ம செய்வோம். சரிங்களா, நன்றி, வணக்கம். வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, அதாவது தூரத்துல கேஎல்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களால ஜாமாவை அனுப்ப முடியலன்னா தயவு செஞ்சு பெர்மாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க கண்டிப்பா you all can put how much you all want lah. We are buying a lot of things to give them. சரிங்களா, but for now we are only buying groceries. இந்த சாப்பாடு வந்து நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு we will try to arrange. சரிங்களா, நன்றி, வணக்கம்.